இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து நம்மளுடைய தொலைஞ்ச ஓட்டர் ஐடி கார்ட ஆன்லைன் மூலியமா எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து தேவைப்படும். உங்ககிட்ட ஜெராக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத எடுத்து வச்சுக்கங்க. அதுல இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பர வந்து எழுதி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டுக்கு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கணும். அந்த மொபைல் வந்து பக்கத்துல வச்சுக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் பண்ண போம்போது, உங்களுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணல. இல்ல என் ஓட்டர் ஐடி கார்டு வந்து எனக்கு நம்பரே தெரியல. ஜெராக்ஸும் இல்ல, நம்பரும் இல்ல. அது நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது? அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு மிஸ் ஆனவங்க, அவங்களுடைய நம்பரும் இல்ல, ஃபோன் நம்பரும் ஆட் ஆகல. அது வந்து எப்படி ஆட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 2 லிங்க் மூலியமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க். அதாவது நம்ம டைரக்ட்டா வந்து டவுன்லோட் பண்ணலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டவுன்லோட் பண்றது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு, இங்க வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணி, சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பேரு, ஊரு எல்லாம் இந்த லைன்ல காமிக்கும். அத வந்து நீங்க கிளிக் குடுத்துட்டு கீழ கெட் ஓடிபி குடுத்துட்டு, நீங்க உங்களுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எரர் வரும். எரர் வந்துச்சுன்னா, நீங்க வந்து லாகின் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்ப பாருங்க இந்த வெப்சைட்ல வந்துட்டு எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. இத கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, நீங்க வந்து சைன் அப் அப்படின்றத கிளிக் குடுத்துட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர குடுத்து, இங்க தெரியிற இந்த கேப்சாவ என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. உங்களுக்கான ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ணுங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் லாகின் குடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு, உங்களுக்கான பாஸ்வேர்ட என்டர் பண்ணிட்டு, இந்த கேப்சாவ இங்க டைப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி குடுங்க. நீங்க என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு வந்துட்டு ஓடிபி வரும். பாருங்க இந்த மாரி உங்களுக்கான ஓடிபிக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்த ஓடிபிய இங்க வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத கிளிக் குடுங்க. மறுபடியும் இந்த பேஜ்க்கு வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் ஆச்சா இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கும். இதுல வந்துட்டு லாகின் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க வந்து எபிக் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்ட வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்ச் அப்படின்றத கிளிக் குடுங்க. சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கான இங்க பேரு, அதுக்கப்புறம் அப்பா பேரு, அதுக்கப்புறம் எந்த தொகுதி அப்படின்ட்டு எல்லாமே காமிக்கும். என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் காமிக்கும். அத வந்து செக் பண்ணிக்கங்க. இந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத. அதுக்கப்புறம் கீழ வந்தீங்கன்னா, செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுங்க. ஸோ எந்த லிங்க்கான மொபைல் நம்பர் இருக்கோ, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். அத வந்து இங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் குடுங்க. வெரிஃபை குடுத்த பின்னாடி இந்த மாரி சுத்திட்டு உங்களுக்கு வந்து இந்த மாரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். டவுன்லோட் யுவர் எபிக் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல உங்களுடைய வோட்டர் ஐடி கார்டு வந்துட்டு ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆன பின்னாடி இந்த மாரி பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆன பின்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து பிரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க பிரிண்ட் எடுத்து இத வந்து லேமினேஷன் போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ற ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வோட்டர் ஐடி நம்பரும் இல்ல. என் மொபைல் நம்பரும் வந்து லிங்க் ஆகல. நான் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாரி பிடிஎஃப்ல நம்ம வந்து வோட்டர் ஐடி கார்டு எடுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய வோட்டர் ஐடி கார்டு நம்பர வந்து எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த வெப்சைட்க்கு வரணும். இந்த வெப்சைட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊரோட மொத்த வோட்டர் ஐடி லிஸ்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, அதுல நம்மளுடைய பேர் எங்க இருக்கோ, அந்த பேர சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய வோட்டர் ஐடி கார்டு நம்பர வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, இன்னொரு லிங்க் மூலியமாவும் நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம். அது வந்து இந்த லிங்க் தான். electoralsearch.eci.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர் தெரியாதவங்க இந்த 2 ஆப்ஷன்ஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்ம எந்த தொகுதி, என்ன லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய வோட்டர் ஐடில என்ன பேர் இருக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா பேரா, இல்ல ஹஸ்பண்ட் பேரா அப்படின்றத நீங்க வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, என்ன டேட் ஆஃப் பர்த் அதுல இருந்துச்சோ, அத அப்படியே டைப் பண்ணணும். ஏதாவது நீங்க மிஸ்டேக்கா நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து காமிக்காது. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, நீங்க ஆணா, பெண்ணா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி உங்களுடைய தொகுதிய வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க கேப்சாவ குடுத்து, இங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வோட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து தெரிஞ்சிரும். இல்ல எனக்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க சர்ச் பை மொபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நம்மளுடைய தமிழ்நாடு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்ன அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது வோட்டர் ஐடி கார்டுக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்க தெரியிற கேப்சாவ குடுத்து, செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு, சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய வோட்டர் ஐடிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல உங்களுடைய வோட்டர்
ஐடி கார்டு நம்பரும் அதில வந்து காமிச்சிரும். இது ஒரு மெத்தட். இல்ல இது எதுவுமே எனக்கு இந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆவல, என்னுடைய பேரும் கரெக்ட்டா எனக்கு தெரியல அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மெத்தட் தான். இந்த மெத்தட்ல அதாவது உங்களுடைய ஊரோட மொத்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு, பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அதில நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாரி இருக்கும். அதுக்கு இந்த லிங்க்குக்கு நீங்க வந்துட்டு, இதில வந்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ, அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எந்த தொகுதி அப்டின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஒரு தொகுதிய செலக்ட் பண்றேன். இத வந்து சப்மிட் அதாவது சமர்ப்பிக்க அப்டின்றத கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்த பின்னாடி அந்த தொகுதியில இருக்கிற ஊர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய வில்லேஜ் எதுவோ நீங்க வந்து அதுல கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஊர் வில்லேஜ் பேர் வந்து இதுல தெரிஞ்சுச்சுன்னா, அது மேல வந்து இது மாரி கிளிக் குடுத்தீங்கன்னா, ப்ளூ கலர் மேல நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். பாருங்க இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வெரிஃபிகேஷன் கோட இங்க வந்துட்டு டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. இந்த சமர்ப்பிக்க அப்படின்றத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி பிடிஎஃப்ல வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேரு, அப்பா பேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டோர் நம்பர், அதுக்கப்புறம் என்ன வயசு அப்படின்றத காமிச்சிருக்கும். உங்களுடைய பேரும், உங்களுடைய டோர் நம்பரும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த பாக்ஸ்க்கு மேல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். அது வந்து பார்த்துக்கலாம். இந்த மாரி நம்ம வந்து ஈஸியா நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து ஆன்லைன் மூலியமாவும் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி நம்பர் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மொபைல் நம்பர் வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டுக்கு எப்படி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணோம் இல்லைங்களா? லாகின் பண்ணி உள்ள போய் டவுன்லோட் பண்ணீங்களா, அந்த பேஜ்க்கு வந்து வரணும். அது லாகின் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு கீழ பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கும். அதாவது ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து கரெக்ஷன் ஃபார்ம். ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு இந்த பேஜ்க்கு வந்து நீங்க வந்து உள்ள போகணும். நீங்க உள்ள போன உடனே, நீங்க லாகின் பண்ணவங்க தான் கரெக்ஷன் பண்ணணுமா? இல்ல மத்தவங்களுக்கு நீங்க கரெக்ஷன் பண்றீங்களா? அப்படின்னு 2 ஆப்ஷன் கேட்கும். இதுல வந்து உங்களுக்கு தான் நீங்க கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா செல்ஃப் குடுங்க. இல்ல மத்தவங்களுக்குன்னா அதர்ஸ் குடுத்துக்கங்க. நீங்க குடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. மத்தவங்களுக்கு அப்படின்னா, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். செல்ஃப்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நீங்க லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருப்பீங்க. அத வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எடுத்துக்கும். இதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுல நம்ம வந்து செலக்ட் பண்ண போறது 2வது ஆப்ஷன். இந்த 2வது ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. ஓகே குடுத்த பின்னாடி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். கீழ அப்படியே சர்ச் பண்ணிட்டே வாங்க. டவுனுக்கு வந்தீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வந்து வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க வந்து இந்த பாக்ஸ்ல வந்து செலக்ட் பண்ணணும். பேரா, ஜெண்டரா அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுல நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து தான் கரெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இங்க வந்து பாருங்க மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸ் மேல கிளிக் குடுங்க. கிளிக் குடுத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க வந்து மொபைல் நம்பர் இப்போ நீங்க என்ன குடுக்க போறீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு, கீழ இங்க ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊர் பேர இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் பேஜ்க்கு வரும். இங்க தெரியிற இந்த கேப்சாவ டைப் பண்ணிட்டு, செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் குடுங்க. நீங்க இப்ப குடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு, பிரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்றத கிளிக் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்து ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவ்வளோதான் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்ட நம்பரையும் வச்சு, மொபைல் நம்பர் லிங்க்கான மொபைல் நம்பர் வச்சு, நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் குடுங்க. மத்தவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.